பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 10 வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரணம் பரியந்தமும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 10 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது. இந்த வார்த்தை சிம்பர்னா சபைக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதர் மூலமாய் கட்டளையிடுகிறார். ஆம், நம்ம நமக்கு நம்ம மனுஷங்க இந்த பூமியில வாழ்ற எல்லா மனுஷர்களுக்கும் பாடுகள் உண்டு. ஏன் கடவுள் ஆண்டவர் மாம்சமாய் இந்த பூமியில வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியில வெளிப்பட்டு 33 வருடங்கள் இங்க இருந்தாங்க. இப்போதும் இருக்கிறார். நமக்குள்ள ஆவியானவராய் இருக்கிறார். இந்த 33 வருடமும் அவர் பாடுபடாமலே இருந்திருப்பாரு. அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் இந்த வேதம் சொல்ல இருக்கிறது. அவர் ஆண்டவர். அவரு அவரு சிலுவையில அறைந்தாங்க. அவரு அவரு கையில கால்ல எல்லா ஆற்றிலும் ஆணி, தலையில முட்கிரீடம், நெஞ்சில ஈட்டி, அஹ் கையால அறைந்தாங்க. உம் கசப்பான காடிய குடிக்க கொடுத்தாங்க. மனுஷகுமாரன் அவருக்கே உள்ள பாடு. சத்தியத்தை போதிச்சாரு. இதுதான் வழி அப்படின்னு சொல்லி போதிச்சாரு. அவருக்கு அவ்வளவு பாடுகள். நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவர் தலையில ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியானார். அவருக்கே அவ்வளவு பாடுகள் இருக்கும்போது மனுஷங்க, நம்ம எல்லாருமே மனுஷங்க, நமக்கு இருக்கிற பாடுகளை குறிச்சு நம்ம துளியும் பயப்படக்கூடாதுங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரு பயத்தின் ஆவியை கொடுக்காம தெளிந்த புத்தியின் ஆவியும் கொடுத்திருக்காரு. பயத்தின் ஆவியை கொடுக்கல. நமக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், அவர் நமக்கு ஸ்ட்ரென்தன், அவர் நமக்கு பலன், அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். நமக்குள்ளே கிரைஸ்ட் ஃபேமிலியில சில பேர் நம்மளை சோதிக்கிறதுக்கு பிசாசானவன் காவல் வைப்பான். எப்படின்னா, பேதுரு, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பேதுரு ஏசப்பா கூட இருந்த மனுஷன். ஆண்டவர் சொல்றாங்க, நான் சிலுவையில பாடுபட வேண்டும், இந்த உலகத்துக்காக பாவத்தை சுமந்து பாடுபட வேண்டும், நான் மறிக்க வேண்டும், மறிச்சு 3ஆம் நாள் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொன்னாரு? உம் இது வேண்டாம், இது இந்த 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 பாடுகள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பாலே போ, பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பேதுரு அங்க சொல்லல. அவனுக்குள்ளாக கிரியை செஞ்ச அந்த பிசாசின் எண்ணத்தை அதை கடிந்து அப்புறப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி காவல்ல வைக்கிற நம்மளை சோதிக்க வர மனுஷன் மூலியமாய் உள்ள எண்ணத்தை தூண்டி நம்ம பரிசுத்தம் இல்லாமல் வாழணும், சத்தியத்தை கை கொள்ளாமல் நடக்கணும்னு சில பேரை பிசாசானவன் தூண்டுவோம். அவங்க மத்தியில நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். அநேக நாட்கள் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை போல நம்மளும் உலகத்தை ஜெயித்து மரண பரியந்தமும் உண்மையாயிரு. ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. உண்மை அவர் நாமம், அவருடைய வார்த்தை உண்மை. அவருடைய வார்த்தையில நீங்க உண்மையா நேசிக்கிறீங்கன்னா அவருடைய வார்த்தையை பின்பற்றுவீங்க. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவீங்க. மரண பரியந்தமும் உண்மையா இருந்து அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தரும். ஒரு ஸ்தேவான் ஆண்டவருக்காக எழுந்து நின்றார். ஊர் ஜனங்க எல்லாம் கல்லடி அடிக்கிறாங்க. ஆனாலும் அவர் முழங்கால் போட்டு வானத்தை பார்த்து பிரைஸ் பண்ணி ஆண்டவரை துதிச்சு ஜீவனை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு
மரிக்கும் போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவரு எழுந்து நின்று ஆண்டவர் ஸ்தேவான வரவேற்றாங்க. ஜீவ கிரீடம், அது எட்டர்னல் லைஃப். ஆண்டவர் அங்க எல்லா தூதர்கள், அவர் வான சேன தூதர்கள் எல்லாம் போற்றி பாடுகிற தூதர்கள் மத்தியில யோசிச்சு பாருங்க. தூதர்களுங்க, தேவ தூதர்கள் மத்தியில உங்களை தன்னுடைய கிரீடத்தை கொடுத்து வா மகனே அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சு வா மகனே அப்படின்னு சொல்லி அந்த கிரீடத்தை வைக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, எவ்வளோ எவ்வளவு களிப்பா இருக்கும். வான தேன சேன தூதர்கள் எல்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிக்கிற அந்த டைம்ல உங்களுக்காக கரங்களை இது பண்ணி ஜீவ கிரீடத்தை வைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழணுங்க. இங்க நம்ம இந்த உலகத்துல சில பல நன்மைகள், சில பல நல்லது, சில பல இந்த உலகத்துல சாதிக்கும் போது ஒரு அவார்டு கொடுத்தாலே, பெரிய ஆட்கள்கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கினாலே அவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை போட்டோ எடுத்து ஒரு மெமரிஸா வீட்டுல எங்கேயாவது போட்டோவா மாட்டி வைப்போம். ஆனா இந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அந்த ஜீவ கிரீடம் ஏசப்பா அவரோட கரத்தால நம்மளோட தலையில, நம்மளுடைய சிரசின் மேல் வைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இதுவே சத்தியம், இதிலே நடுவுங்கள். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த நேரத்திலும் இயேசப்பா, நாங்கள் பயப்படாமல் உம்முடைய திரு சமூகத்துல இயேசப்பா உம்முடைய சத்தியத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. நீர் எங்களை வணைந்தெடுங்க, நீர் எங்களை உருவாக்குங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பல கஷ்டங்கள் மத்தியிலும் உண்மை பின்பற்றக்கூடிய இருதயத்தையும் இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பக்குவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து உணர்த்தி நடத்துவீராக ராஜா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மரண பரியந்தமும் உண்மையே பற்றி பிடித்து கொண்டு உமக்காக சுடராய் எழும்ப இயேசப்பா உண்மையாய் இருக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.